தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டிலேயே ஒரு சரும பாதுகாப்புக்கு உகந்த சோப்பு எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு அழகு சோப்பு நம்ம தயாரிக்க போகிறோம். அதற்கு நான் ஒரு கைப்பிடி வேப்பிலை எடுத்திருக்கேன். அந்த வேப்பிலையை 1க்கு 3 தடவை நல்லா கழுவி ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு கப் அளவுக்கு சாறு எடுத்துக்கோங்க. இது வேப்பிலை உடல் துர்நாற்றத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற குப்பைமேனி இலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதையும் மிக்சியில் போட்டு அடித்து ஒரு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு ஒரு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குப்பைமேனி செடி நமக்கு உடம்புல அரிப்பு, படர்தாமரை, தேமல் இந்த மாதிரி பிரச்சனைகளை எதையும் ஸ்கின் அலர்ஜி எதையுமே வரக்கூடாது. இது அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இதையும் ஒரு பவுலில் போட்டு அரைச்சி தனியாக ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதை நல்லா சாறு பிழிஞ்சு வச்சுக்கோங்க. அதன் பிறகு பப்பாளி இலை இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பப்பாளி இலை இருந்தால் பயன்படுத்துங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் பப்பாளி இலை வீட்டில் இருந்ததுனால பப்பாளி இலை போட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்து அதில் சாறு எடுத்திருக்கேன். இது பப்பாளி இலை சருமத்துக்கு நல்லா மினுமினுப்பையும் பளபளப்பையும் கொடுக்கக்கூடியது. நல்லா வலுவழுப்பான ஒரு சருமத்தை கொடுக்கக்கூடியது. அதோட ஒரு விட்டமின் சி டேப்லெட் ஒரு 3 எடுத்திருக்கேன். அதோட எலுமிச்சம்பழம் அல்லது ஆரஞ்சு பழ தோலோட பவுடர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லைன்னா எலுமிச்சம்பழோட சாறு ஒரு 2 ஸ்பூன் விட்டாலே போதுமானது. அதுபோக வாசனைக்காக ஜவ்வாது கொஞ்சம் எடுத்திருக்கேன். நான் இந்த பேஸு ஹோம் ரெமிடி சோப்போட பேஸ் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். அதில் ஒரு நல்லதாக பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது எல்லா ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. அதில் ஒரு 300 அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 300 அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஸை சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுங்க. இதை டபுள் பாயில் முறைப்படி, அதாவது டபுள் பாயில் முறைப்படி ஏற்கனவே ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே வச்சு தான் அந்த அகன்ற பாத்திரம் சூடப்பட்டு அதில் தான் வச்சு இதை சூடுபடுத்தி இதை கரைய வைக்கணும். இது லிக்யூடு மாதிரி இருக்கிறதுனால மெழுகு மாதிரி போட்ட ஒரு 2 செகண்ட் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே அது நல்லா ஒரு லிக்யூடு ஷேப்புக்கு வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பப்பாளி இலைச்சாறு, வேப்ப இலைச்சாறு, குப்பைமேனி இலைச்சாறு, இதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நம்ம ஆற்றிக்கிற வேண்டியது. இது நல்லா ஒரு உடம்புக்கு ஒரு பளபளப்பான இயற்கையான ஒரு சோப்பு. இந்த சோப்பை நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ரொம்ப கெமிக்கலான சோப்புகளை வாங்கி பயன்படுத்துறதை விட அது வீட்லேயும் நம்ம தயாரித்து நம்மளே பயன்படுத்திக்கலாம். இது நமக்கு செலவு மிச்சம்தான் வரும், அதிகமாகலாம் வராது. நான் இந்த சோப்பு ஊற்றுறதுக்கு ஒரு அச்சு சிலிக்கான் அச்சு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி ஆன்லைனில் நீங்கள் தொட்டிங்கனாலே உள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் வேணும்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கு இதோட நம்ம ஆரஞ்சு பழத்தோலோட இதை 2 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அதன் பிறகு விட்டமின் சி டேப்லெட்டு அது ஒரு 3 டேப்லெட் எடுத்து அதில் கட் பண்ணி இதில் ஊற்றிக்குங்க. ஊற்றி அப்படியே இறக்கி ஒரு தனியாக கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு வச்சுக்கோங்க. எப்போவுமே சூடு ஓரளவு மீடியமாக இருக்கணும். அப்படின்னா தான் சோப்பு நல்லா வரும். நல்லா கலக்கி விட்டுங்க. ஒரு சரும பளபளப்புக்காக தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய், அதோட ஜவ்வாது நம்ம கொஞ்சோன்னு எடுத்து ஒரு தண்ணியில் கொஞ்சம் கலந்து அதையும் வாசனைக்காக அதையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்கிறணும். கலக்கி வச்சுக்கிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறணும். எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆற விட்டு ஓரளவு நார்மலான சூடு வர்றப்போ நம்ம அந்த சோப் பேஸ் இருக்கு இல்லையா, அந்த சோப் பேஸு அதில் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த சோப்பு தொடாமல் எடுத்தோடனே நம்ம ஈஸியாக வர்றதுக்காக நல்லா தேங்காய் எண்ணெயை ஒரு துணியில் நினச்சி நல்லா அதில் தடவிக்குங்க. அதன் பிறகு நல்லா ஆறுனது நிலைமையில் இருக்கிற இந்த லிக்யூடை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோப் பேஸில் அப்படியே ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்தி ஊற்றி நம்ம அந்த இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 12 சோப்பு இருக்கிறதாகவும் இருக்குது, 6 சோப்பு இருக்கிற கவராகவும் இருக்குது. இதை எடுத்து வச்சு கொஞ்சமாக நீங்கள் அந்த லிமிட்டட் அளவுக்கு ஊற்றி அது கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தட்டு இல்லைன்னா நீங்கள் டக்குன்னு வச்சு எடுக்க போகும்போது அது கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நெகிழக்கூடிய தன்மை உடையது. இதை கீழே ஒரு தட்டில் வச்சிங்கன்னா அப்படி தட்டோடு தூக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதை அப்படியே ஊற்றி வச்சுட்டு ஒரு 12 மணி நேரம் குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வச்சு ஒரு அடர்ந்த இடத்துல ஒரு காற்றோட்டமான ஒரு இடத்துல வச்சுருங்க. அதன் பிறகு சோப்பு நல்லா ரெடி ஆயிரும். 12 மணி நேரம் கழித்து நீங்கள் அழகாக நம்ம அந்த சோப்பு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா நீட்டாக இருக்கும் அந்த சோப்பு. அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.